12 ராசிகள்லேயே அதிக அளவு உண்மையும், நேர்மையும், ஒரு திறமையும் நிறைந்த ஒரு ராசி அப்படின்னா, இந்த கும்பராசி நண்பர்கள சொல்லலாம். நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. அதுவும் ஃப்ரெண்டுகிட்ட ரொம்ப ஜாலியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, இந்த கும்பராசி நண்பர்கள். புதுசா நிறைய விஷயம் கத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய கும்பராசி நண்பர்கள். இவங்களுக்கு சுதந்திரமா ஒரு முடிவு எடுக்கிறது, சுதந்திரமா ஒரு அ வேலைய செய்யறது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். யாராவது கட்டுப்படுத்துனாங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது. ஒரு வேலைய கூட இந்த டைமுக்குள்ள நீ செஞ்சு முடி அப்படிங்கிற மாரி யாராவது ஆர்டர் போட்டாங்கன்னா இவங்களுக்கு பிடிக்காது. சுதந்திரமா இந்த வேலைய இந்த டைமுக்குள்ள முடிச்சிரு அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த வேலைய அந்த டைமுக்குள்ள முடிச்சுருவாங்க. ஆர்டர் போடுற மாரி யாராவது ஒரு வேலையை செய்யு அப்படிங்கிற மாரி சொன்னாங்கன்னா, இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது அப்படின்னே சொல்லலாம். யாருக்கும் உதவி செய்ற அந்த மனசு இருக்கு பார்த்தீங்களா? நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு தான் அதிகமா இருக்கும். யார் என்ன உதவி கேட்டாலுமே உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில டைம்ல பார்த்தீங்கன்னா, தனிமையா இருக்கணும் அப்படின்னு நெனைப்பாங்க. தனிச்சு நம்ம முடிவெடுக்கணும் அப்படின்னு நெனைப்பாங்க. இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எந்த இடத்துலயுமே வீட்லயும் சரி, வேலை செய்ற இடத்துலயும் சரி, அங்க இருக்கிற அந்த நல்லது கெட்டத வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு ராசியும் நம்மளுடைய கும்பராசி தான். ஏன்னா சனி பகவான் ஆளக்கூடிய ராசி. அதனால எல்லா இடத்துலயும் ரொம்ப நேர்மையா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பொதுவா பார்த்தீங்கன்னா, கும்பராசி என்பர்கள் யாருடைய பர்சனல் விஷயத்திலயுமே அதிகம் தலையிட மாட்டாங்க. இது உங்களுடைய கேரக்டரா இருக்கும். நீங்க பார்த்த உறவுகள் வகையில யாராவது கும்பராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா, அவங்களும் இப்படிதான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. சில நேரம் பார்த்தீங்கன்னா, இவங்கள புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன் இந்த நேரத்தில இப்படி கொஞ்சம் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க மாதிரி ஒரு சில இடத்துல இந்த கும்பராசி அன்பர்கள் செஞ்சுருவாங்க அப்படின்னே சொல்லலாம். நெ நிறைய பார்த்திங்கன்னா ஐடியா சொல்லுவாங்க. ஒரு தொழிலாகட்டும், ஒரு வியாபாரமாகட்டும், குடும்பத்திலே ஆகட்டும், நிறைய கிரியேட்டிவ் ஐடியாக்களை சொல்லக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு நண்பன் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா, அதுவும் ரொம்ப டீப்பாக அவங்கக்கிட்ட பழகுவாங்க. நிறைய விஷயத்துக்கு அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த கும்பராசி அன்பர்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கணும், சுதந்திரமாக இருக்கணும், வெளியில் ரொம்ப தூரம் பயணம் போகணும், கடினமாக உழைப்பாங்க, நல்லா சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணமுடைய ஒரு நபர்கள் தான். தன்னை நம்பி வந்தவங்களுக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்கக்கூடியவங்களா இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். யாரும் இவங்களை கட்டுப்படுத்துறது இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது அப்படின்னே சொல்லலாம். ஜோதிடத்திலேயே பொதுவாக கும்பராசி அப்படின்னா யாரையும் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. நம்மளுடைய கும்பராசி என்பர்களை பொறுத்த வரையிலும் இஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செய்வாங்க. கஷ்டப்படுத்தி யாராவது வேலை வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு பணிந்து போக மாட்டாங்க. அது அவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது அப்படின்னே சொல்லலாம். இந்த கும்பராசி என்பர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கும்பராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கும்ப ராசியில நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இந்த கும்பராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் படுறோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லை. நிறைய விஷயங்களை நாங்கள் கடுமையாக உழைப்பு போடுறோம், அதிக முயற்சி போடுறோம், விடாமுயற்சியோடு ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குறோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. எடுக்கிற காரியங்கள்லாம் சின்ன சின்ன தடையாகவே இருக்குது, வெற்றியே வர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுடைய வீட்டிலேயே கூட ஒரு பூஜை செஞ்சு பாருங்கள். வீட்டில் காண்டாண்டு காலமாக பார்த்திங்கன்னா முன்னோர்கள்லாம் வீட்டில் கோபூஜை அடிக்கடி செய்வாங்க. நீங்களும் உங்களுடைய வீட்டில் கோபூஜை ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அப்படி எதுவும் சரியாகலை அப்படின்னா மேலே ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் தசாபத்தி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து கணிச்சு சொல்லுவார். ஒரு சில பரிகாரங்களும் சொல்லுவார். அதை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இவங்களுடைய பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்தையுமே ரொம்ப அறிவார்ந்து யோசிக்கக்கூடிய ஒரு நபர்கள், எல்லாத்தையுமே ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான திறன் படைத்த நபர்கள் தான் நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்தையுமே அதில் உள்ள நுணுக்கங்களை முன்கூட்டியே ஆராய்ந்து அதற்கேற்ப தெளிவாக ஒரு திட்டமிடுதல் வைத்து அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்க தான் நம்மளுடைய கும்பராசி என்பர்கள். அதே மாதிரி இந்த கும்பராசி என்பர்களுடைய பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பிடிவாத குணமாக இருப்பாங்க, உறுதியோடு நிற்பாங்க, ஒரு சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுத்துருவாங்க, அதில் உறுதியாக நிற்பாங்க. இது மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ சொல்லியும் கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சிடும்.
அதே மாதிரி இந்த கும்பராசி அன்பர்கள் கடினமாக உழைக்கக்கூடியவங்க. சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தனால எப்பேற்பட்ட சூழ்நிலையும் எப்பேற்பட்ட கடினமான ஒரு வேலையுமே ரொம்ப அசால்ட்டாக செய்யக்கூடியவங்க தான் இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துல இவங்க இல்லாமல் வேலையே நடக்காது. அந்த அளவுக்கு திறமையாக செயல்படக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுக்கு பொய் பேசுறது, மற்றவங்க ஏதாவது தவறாக நடந்தாங்க அப்படின்னா உடனடியாக அந்த இடத்துல கண்டிக்கிறது, இதெல்லாமே இவங்களுடைய செயல்பாடுகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். போலித்தனமாக ஒரு நபர் இவங்ககிட்ட பழகினாங்க அப்படின்னா அவங்கள அடியோடு வெறுத்துருவாங்க. உண்மையாக இருக்கிறியா, நேர்மையாக இருக்கிறியா, என்கிட்ட பொய் பேசாமல் இருக்கிறியா, உனக்காக நான் எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய கும்பராசி என்பர்கள். போலித்தனமாக யாராவது இவங்ககிட்ட பழகிட்டாங்க அப்படின்னா அடியோடு அவங்கள வெறுத்துருவாங்க. அவங்க பக்கம் அவங்க தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. இது கும்பராசி என்பர்களுடைய இயல்பாக இருக்கும். உங்களுடைய உறவுகள் வகையில் அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு இந்த வைகாசி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றத்தை இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வைகாசி மாத கிரகநிலை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்ற இறக்கமான பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த வைகாசி மாதத்தில் கவனத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் தடிமனான வார்த்தைகளை பேச வேண்டாம். ரொம்ப பொறுமையாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 4ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பேச்சில் கொஞ்சம் தடிமனான வார்த்தைகள் வரும். அனல் பறக்கிற மாதிரி கொஞ்சம் பேசிடுவீங்க. அதனால் ஒரு சில கெட்ட பேர்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக இந்த வைகாசி மாதத்தில் ஏதாவது பழைய வண்டியை மாற்றிட்டு புதிய வண்டி வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் காட்டுங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா ஏதாவது மருத்துவ செலவோ அல்லது திடீர்னு ஏதாவது வீடு பராமரிப்புக்காக சின்ன சின்ன செலவுகளோ செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சுப விரயம் செஞ்சுக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் நிறைய மன உளைச்சல் வரும். வீட்லேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, நிறைய மன உளைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் நீங்கள் தியான பயிற்சி செய்யுங்க. மனம் அமைதியாக இருக்கும்போது தெளிவாக சிந்திப்பீங்க. நீங்கள் எடுக்கிற முடிவுகளும் ரொம்ப தெளிவாக இருக்கும். அதனால் இந்த மன உளைச்சலை தவிர்க்கணும், மனக்குழப்பத்தை தவிர்க்கணும் அப்படின்னா தியான பயிற்சி செய்யுங்க. சிவன் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை இன்னும் ஒரு அளவுக்கு மேலே வரும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கும் சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவா என்ற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கீங்களே, அந்த விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள், கட்டாயம் நடைபெறும். நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். கடந்த 4-5 ஆண்டுகளாக குடும்பத்துக்குள்ளே ஒரு மரியாதையே இல்லாத இருந்திருக்கும். உங்களுடைய குழந்தைகளோ உங்களுடைய வாழ்க்கை தனியோ கூட உங்களுடைய பேச்சை கேட்டிருக்க மாட்டாங்க. வருகின்ற நாட்களில் பார்த்திங்கன்னா இவங்களாம் உங்களுடைய பேச்சு கேட்டு நடப்பாங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உறவினர்கிட்ட ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டு ஒரு சில உறவுகளால் பிரிந்து தனியாக இருந்திருப்பீங்க இல்லையா, அந்த நிலை மாறும். இந்த காலகட்டத்தில் ஒரு சில உறவுகள் உங்களை தேடி வந்து நட்பு பாராட்டுவாங்க. வீட்டில் ஏதாவது சுபகாரியம் செய்யக்கூடிய யோகம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். கணவன் மனைவியிடையே இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று, அக்கம் பக்கத்தில் இருக்கிற உறவுங்களுடைய இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி அவங்களுடைய விசேஷங்களில் நீங்கள் எடுத்துக்கட்டி செஞ்சு நல்ல ஒரு பெயர் வாங்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு. ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாகவே அக்கமக்க உறவுகளால் சின்ன சின்ன இன்னல்கள், கஷ்டம், மன உளைச்சலை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அவங்களுடைய குடும்ப விசேஷங்களை நீங்கள் எடுத்து செய்கிறதுனால அவங்களுக்குள்ளேயே ஒரு மதிப்பு மரியாதை உங்கள் மீது வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குடும்பம் தொடர்பாக ஒரு முக்கியமான முடிவை இந்த வைகாசி மாதத்தில் எடுப்பீங்க. அதற்கு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் ஆதரவு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில இடத்துல உங்களுடைய நண்பரே கூட உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வெளியில் எங்கேயாவது ரொம்ப தூரம் ஆன்மீக பயணம் செல்வீங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்த அந்த ஆன்மீக தலங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செல்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். ரொம்ப நாளாக நானும் போகணும்னு நினச்சேன், ஆனால் போகவே முடியல அப்படின்னு நினச்ச அந்த ஆன்மீக தலத்துக்கு இந்த வைகாசி மாதத்தில் போயிட்டு வருவீங்க. அதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். தாய்வழி உறவுகளால் இருந்த அந்த இன்னல்கள், மனக்கசப்பு இதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்க
பார்க்கலாம். இந்த வைகாசி மாதத்தில் குலதெய்வ கோயிலுக்கு சென்று ரொம்ப நாளாக வேண்டுதல் வச்ச ஒரு விஷயத்தை இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையும். அதனால் குலதெய்வ கோயிலுக்கு ஏதாவது வேண்டுதல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். தந்தைக்கிட்ட ஒரு சில மன வருத்தங்கள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்றதுனால, கருத்துக்களை பரிமாறிக்கொள்றதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு ஏதாவது செலவுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் இந்த கும்பராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு வேலை கிடைக்கும். ஒரு சிலர்லாம் பார்ட் டைமாக ஏதாவது ஒரு வேலை செய்யறதுக்கான யோகம் இருக்குது. பார்ட் டைமாக ஏதாவது வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். நிறைய செலவுகள் இருக்குது. எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சால் தான் நம்மளால் குடும்பத்தை ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் தள்ளப்படலாம். அதனால் இந்த எக்ஸ்ட்ரா வேலை செய்யும்போது ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தாமல் விட்டுருவீங்க. அதனால் ஆரோக்கிய ரீதியாகவும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த 2 விஷயத்துலேயும் இந்த கும்பராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி அரசு அதிகாரிகிட்ட பேசும்போது முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள்லாம் கொஞ்சம் கவனமாக தான் இந்த காலகட்டத்தில் இருக்கணும். ரொம்ப பொறுமையாக தான் இருக்கணும். மேலதிகாரிகிட்ட வாக்குவாதம் செய்ய வேண்டாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற கும்பராசி என்பர்களே கூட இந்த தாய்வழி உறவுகளால் ஒரு சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி தாயாரோட உடல் நலத்தில் கூட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு ஏதாவது மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாராமல் ஒரு சில கும்பராசி என்பர்களுக்கு சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கும். பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சக ஊழியர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். அவங்களுடைய உதவிகள் கிடைக்கிறதுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன தடைகள் வரும். உங்களுடைய முயற்சியை அதிகம் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. விடாமுயற்சியோடு ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குனீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு அபிஷேகம் செய்யுங்க. விநாயகருக்கு அருகுமுள் மாலை சாற்றி நெய் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. எல்லா விதமான நன்மைகளும் உங்களை தேடி வரும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். அதற்கு முன்னாடி வீட்டில் ஒரு கோபூஜை செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு அதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.